ஹாய் எவ்ரிவான், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட நான் வந்திருக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க, சிஸ்டர் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்குன்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ண மெத்தடை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், இப்போ நான் உங்ககிட்ட திருப்பி ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, ஓவிலேஷன் டெஸ்ட் கார்டு. அந்த ஓவிலேஷன் டெஸ்ட் கார்டு நீங்கள் லசாடாவில் வாங்கலாம், ஷாப்பிலையும் வாங்கலாம். ஓபிகேன்னு எழுதுங்க, ஓபிகேன்னு எழுதி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா 6mm வாங்குங்க. 6mmனா கொஞ்சம் அந்த கார்டு மொத்தமாக இருக்கும், ரொம்ப மெல்லிசாக இருக்காது, அது இன்னும் நல்லா வேலை செய்யும். ஓபிகே அதாவது ஓவிலேஷன் கிட் பவுச்சு கணக்காக அந்த டேட்டை டார்கெட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இந்த மெத்தடை நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 5வது பேபி ஏனா, அந்த பேபி பிறக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி, என்னோட அனுபவம் படி உங்கள் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி நீங்கள் இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னாக்கா, உங்கள் பீரியட் முடிஞ்ச பிறகு இந்த டெஸ்ட் கார்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு சேர்ந்துடும், சீக்கிரமாகவே ஆர்டர் பண்ணிடுங்க. பீரியட் முடிஞ்ச கையோட ஒரு பெரிய புக்கை எடுத்துக்கோங்க, நீட்டமான புக்கை எடுத்துக்கிட்டு எவ்ரிடே என்ன செய்யுங்க, இதை யூரினில் போட்டு டெஸ்ட் பண்ணுங்க. இந்த கார்டை ஃபர்ஸ்ட் லைன் நார்மல் லைன் உழுவோம், 2வது லைன் தான் உங்களோட லைனு, அது லைட்டாக விழுவோம். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு பீரியட் முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும், அந்த கார்டை ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அதுக்குள்ளே வைங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் அந்த கார்டை எடுத்து பார்க்கணும், அப்போ தான் அது அக்யூரேட்டாக இருக்கும். நான் 15 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுத்து பார்த்தேன். ஸோ அந்த கார்டை அந்த யூரின்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமேல 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து நீங்கள் அந்த பேப்பரில் பின்னால் கம் போட்டு ஒட்டிட்டு என்ன டைமுக்கு நீங்கள் எடுத்தீங்க, என்ன டேட்டு அப்படின்னு சொல்லி கணக்காக நீங்கள் ஒட்டிக்கிட்டே வாங்க. எவ்ரிடே நீங்கள் என்ன டைமுக்கு நீங்கள் செய்கிறீங்க, காலைல ஒரு 9 o'clock செய்கிறீங்களா, அந்த 9 o'clockலேயே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் கிட்ட நெருங்குது தெரியுமா, 10வது நாள் வருது. 10வது நாள் வரும்போது, நான் 10வது நாள்னு சொல்கிறது என்ன தெரியுமா, உங்கள் பீரியட் டே ஃபர்ஸ்ட் டே, 2வது நாளும் உங்களுக்கு பீரியட், 3வது நாளும் உங்களுக்கு பீரியட், 4வது நாளும் உங்கள் பீரியட், 5வது நாளும் உங்கள் பீரியட். ஸோ 5th டே உங்களுக்கு பீரியட் இருக்கு. 6வது நாள் ஒரு கார்டு பாய்க்கிறீங்க, 7வது நாள் ஒரு கார்டு, 8வது நாள் ஒரு கார்டு, 9வது நாள் ஒரு கார்டு, 10வது நாள் ஒரு கார்டு. சரியா? இப்போ 16வது நாளுக்கு போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டே பீரியட் ஃபர்ஸ்ட் டே நான் கணக்கு பண்ணிட்டேன். ஸோ அந்த 5 நாள் உங்களுக்கு பீரியடாக இருக்கு. ஓகேயா? இப்போ இந்த 11ஆம் நாளுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா 2 கார்டு பாய்ங்க. காலைல 9 மணிக்கு ஒரு கார்டு பாய்க்கிறீங்களா, சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு கார்டு பாய்ங்க. ஸோ டபுள் அது எழுதிக்கிட்டே வாங்க. ஏன்னா எனக்கு பின் பாயிண்ட் பண்ணணும், கணக்கான என்னடா எடுத்துறேன், கணக்கான ஒரு ஓவிலேஷனை நான் பின் பாயிண்ட் பண்ணுறதுக்காக டே கிட்ட நெருங்கும் போது 11ஆம் நாள் வரும்போது 2 கார்டு பாய்க்க ஆரம்பிக்கிறேன். சரியா? அப்போ 2 கார்டு ஒட்டிட்டு வரீங்க. 11, 12, 13, 14, 15, அங்கே தான் அரவுண்ட், அங்கே தான் எங்கேயோ இருக்கு. சில பேருக்கு 15வது நாள் உழுவோம், சில பேருக்கு 17வது நாள் உழுவோம். எனக்குலாம் 17வது நாள், சில பேருக்கு 16வது நாள், சில பேருக்கு தள்ளி போய் 20வது நாள் உழுந்தாலும் உழுவும், சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் பாடி, டிஃப்ரெண்ட் டைப். ஸோ நம்ம கணக்காக ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு சொன்னாக்கா பொறுமையாக காத்திருந்து காலைல 9 மணிக்கு 1, 5 மணிக்கு 1, 2 கார்டு பாவச்சிங்க. எப்போ தெரியுமா, 11வது நாள் ஆரம்பிச்ச பிறகு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்போ எந்த ஒரு டைம்ல அந்த நீங்கள் பார்க்கலாம், அந்த லைட்டாக இருந்த அந்த கலர் டார்க் ஆகிட்டே வரும். இந்த டார்க் ஆகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் ரொம்ப டார்க் ஆயிரும். 13, 14 ரொம்ப டார்க் ஆயிரும். நினச்சிக்காதீங்க அந்த நாள் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த டார்க் ஆன பிறகு இன்னொரு கட்டம் இன்னும் டார்க் ஆகும். அதுக்கப்புறம் 3வது நாள் இன்னும் டார்க்கர் ஆகும். அதுதான் the darkest ever, ரொம்ப ரொம்ப டார்க் ஆகும். அதுதான் பீக்குன்னு சொல்லுவாங்க. அப்போதான் உங்களுக்கு முட்டை வெளியாயிடுச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு தான் நீங்க உடல் உறவு கொள்ளணும். உங்களுக்கு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு 17வது நாள் அது டார்க், ரொம்ப டார்க்கா காட்டிடுச்சுன்னா அந்த நாள் நீங்க ஆக்டிவிட்டி வச்சுக்கிட்ட பிறகு நீங்க கண்டினியூஸா என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் அந்த ஓபிகே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் டே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், லைட் ஆக ஆரம்பிக்கும். டார்க்காக இருந்தாலே லைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஓகே இப்போ லைட் ஆக ஆரம்பிக்குது. அந்த முட்டை ஒரு நாள் தான் இருக்கும், 2 நாள்லாம் இருக்காது, 1 நாள் தான் இருக்கும்.
ஸோ அந்த டேவை நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி அந்த டேல தான் வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல 30வது நாளுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் யூரின் டெஸ்ட் எடுக்கணும். அப்போ நீங்கள் யூரின் டெஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டு காட்டும். அப்படி ப்ரெக்னென்ட்டுன்னு காட்டலைன்னா இந்த இதை வந்து திருப்பி இந்த நெக்ஸ்ட் மந்த் கண்டினியூஸாக செய்யுங்க, கிவ் அப் பண்ணாமல் செய்யுங்க. ஒரு 6 மாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. இந்த 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. அப்படி இந்த 6 மாதம் கழிச்சும் இதை நான் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து இது வேலை செய்யலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு கைனியை நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்கேன் எடுத்து என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். மேபி ஏதாவது பிளாக் இருக்கலாம், அவங்க வந்து கைனி கண்டிப்பாக செக் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஒரு அழகான பிள்ளை பிறக்கும்னு. பிள்ளை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னைய வந்து மெசேஜ்லேயாவது இல்லைனா என்னோட டிக்டாக் மெசேஜ்லையா இல்லைனா இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லையா இல்லைனா என்னோட பயோ லிங்க்லேயே கிளிக் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க, கண் கலங்காதீங்க. இது என்ன கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஓவிலேஷன் கிட்ட போட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற டைமில் உங்களோட சாப்பாடு கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஒரு 5 kg நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உடம்போட சைஸை ஒரு 5 kg இருக்கிற சைஸ்லேருந்து நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் இருங்க, அந்த சைஸ்லேருந்து ஒரு 5 kg குறைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு நம்ம பாடி ஹெல்ப் பண்ணும். அதனால ஒரு 5 kg கொஞ்சம் வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் சொன்ன இந்த ஓபிகே கார்டை வந்து லசாடாலையும் ஷாப்பிலையும் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கி ஒரு மாதத்துக்கு ஒரு 50 கார்டு எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். காட் பிளெஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.